ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபர் தமிழில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லட்சக்கணக்கான உயிர் வாழக்கூடிய இடத்துல மிகவும் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு விலங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது சீ ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கடல் நட்சத்திரம். என்னடா விலங்கு சொல்லுறேன், கடல் நட்சத்திரம்னு சொல்லுறேன், அப்போ இது மீன் கிடையாதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், இது மீன் வகையை சேர்ந்தது இல்லை. இதோட உடம்பில் செதில்கள், துடுப்புகள், சொவுகள் இந்த மாதிரி மீனுக்கு தேவையான எதுவுமே அதோட உடம்புல கிடையாது. அதனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கடல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஸ்டார்ஃபிஷ் ஃபிஷ்ஷுங்கிறது கிடையாது. இதில் இன்னொரு வித்தியாசம் என்னது அப்படின்னா, இதுக்கு மூளையும் கிடையாது, இரத்தமும் கிடையாது. கடலோட தண்ணீர் வச்சு தான் அதோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்குது. கடல் தண்ணியிலிருந்து நல்ல தண்ணிக்கு அதை விட்டோம் அப்படின்னா அது இறந்து விடும். இதோட வகைகளே கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது. கடல் நட்சத்திரம் பல வகையான வண்ணங்களில், வடிவங்களில், அளவுகளில் இருக்கும். இதுக்கு ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்கிறது 5 கைகள் கொண்ட நட்சத்திரங்கள் தான் பார்த்துருப்போம். ஆனால் சில நட்சத்திரங்களுக்கு 40 கைகள் வரை இருக்கும். நட்சத்திரத்துக்கு கண்கள் உண்டு. அந்த 5 கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நுனியில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த கண்கள் வெளிச்சத்தையும் இருட்டையும் மட்டும்தான் உணர முடியும். வேறு அதிகமாக ரொம்ப உணர முடியாது. 40 கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே 40 கண்கள் இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான் ரொம்ப லைட்டாக தான் கண் தெரியும். கடல் நட்சத்திரத்தோட கைக்கு அடியில் குழாய் போகிற ஒரு அமைப்பு இருக்கும். சின்ன சின்னதாக 1000க்கு மேலே நிறையவே இருக்கும் அந்த குழாய்கள். அதை வச்சு தான் கடலுக்கு அடியில் அதுவால் நடக்க முடியுது. கடல் நட்சத்திரத்தோட வாய் எங்கே இருக்குது அப்படின்னா கீழே தான் இருக்குது. அந்த உடம்பு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே தான் இருக்குது. அதை வச்சு தான் அது சாப்பிடும். என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா, சின்ன சின்ன மீன்கள், சிற்பிகள், நத்தைகள் இந்த மாதிரி சாப்பிடும். சிற்பிகளை நல்லா உடச்சி சாப்பிடும். அந்த அளவுக்கு வலிமையானதாகவும் இருக்குது. கடல் நட்சத்திரத்தோட ஆயுட்காலம் 35 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாக இருக்குது. இதோட எடை கிட்டத்தட்ட 5 கிலோ வரை இருக்கும். கடல் நட்சத்திரத்தோட மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா, கால்சியம் கார்பனேட்டு தகடுகள் இருக்கும். அதோட மேற்பரப்பு சின்னதாக முதுகெலும்பு இருக்கும். கடல் நட்சத்திரத்தை எதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா, பறவைகள், மீன்கள், கடல் நீர் நாய்கள் இதெல்லாம் சாப்பிடும். இதெல்லாம் அதுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. கடல் நட்சத்திரத்தோட இன்னொரு சிறப்பு என்னது அப்படின்னா, அதோட கைகள் இருக்குது பார்த்திங்களா, 5 கைகள். அது ஒன்று உடஞ்சா கூட அது திருப்பி வளரக்கூடியதாகவும் இருக்குது. அது உடஞ்சி போன ஒன்றும் அதுவும் திருப்பி ஸ்டாராகவும் மாறும். இந்த கடல் நட்சத்திரம் 1 மணி நேரம் வரை வெளியில் இருக்கலாம். கடலுக்கு வெளியில் இருக்கலாம். அதுக்கு மேலே அதுவால் உயிர் வாழ முடியாது. கடல் நட்சத்திரத்தோட குட்டிகள் ஃபஸ்ட்டு ஸ்டார் மாதிரி இருக்காது. வளர வளர தான் ஸ்டார் மாதிரியே தெரிய ஆரம்பிக்கும். கடல் நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.